மொத்த வாக்காளர்களில் குறைந்தபட்சம் 40% பேரை திமுக உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும். மாவட்ட செயலாளர்களுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது கச்சத்தீவை ஏன் மீட்கவில்லை? முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே இருந்தீர்கள். மத்திய அரசிடம் இருந்து கேட்டு வாங்கி கச்சத்தீவை மீட்டிருக்கலாம். கூட்டணி ஆட்சி என அமித்ஷா கூறியதையே நானும் கூறுவேன் என்று அண்ணாமலை திட்டவட்டம். கூட்டணி ஆட்சிக்கு அமித்ஷா எஸ் சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு நோ சொல்லிவிட்டதாக வைகை செல்வன் பதிலடி. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு சுமூகமாக இருக்கும். விசிக தலைவர் திருமாவளவன் உறுதி. தேர்தலில் நைனா நாகேந்திரனுக்காக பணப்பட்டுவாடா செய்ய பாஜக நிர்வாகிகள் உதவியது கால் ரெக்கார்டு மூலம் உறுதி. 4 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி தகவல். கீழடி அகழாய்வு ஆய்வறிக்கையை திருத்தம் செய்ய முடியாது. நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில் தொல்லியல் துறை இயக்குநர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் திட்டவட்டம். காவல்துறை உயரதிகாரிகள் தன்னை டார்கெட் செய்வதாக நடந்து சென்ற மயிலாடுதுறை டிஎஸ்பி சுதர்சன் குற்றச்சாட்டு. தனது காரை பறித்துவிட்டு செய்தி வெளியான பிறகு திரும்பி தந்ததாகவும் விளக்கம். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று முதல் 4 நாட்கள் மிக கனமழைக்கு வாய்ப்பு. ஜூலை 22 வரை கனமழை தொடரும் என்றும் கணிப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, திண்டுக்கல், திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டையில் இன்று கனமழை பெய்யும். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் மழை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதிகளில் கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி விதிப்பில் 200 கோடி ரூபாய் மோசடி புகாரில் விசாரணை நடத்த புலனாய்வு குழு அமைக்க உத்தரவு. மேயரின் உதவியாளரின் கணவரை கைது செய்தது சிபிசிஐடி விசாரணை. நாமக்கல் மாவட்டத்தில் கூலி தொழிலாளர்களிடம் சிறுநீரகங்கள் பறித்த விவகாரம். யாராக இருந்தாலும் தப்ப முடியாது என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உறுதி. பீகாரில் 125 யூனிட் வரை இலவச மின்சாரம். அக்டோபரில் தேர்தல் நடக்கவிருக்கும் நிலையில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அதிரடி. தங்கக் கடத்தல் வழக்கில் கைதான நடிகை ரன்யாராவுக்கு ஓராண்டு சிறை தண்டனை. அந்நிய செலாவணி பாதுகாப்பு மற்றும் கடத்தல் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை. ஈராக்கின் அல்குட் நகரில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் பயங்கர தீ விபத்து. 60 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல். ஆர்சிபி அணி அனுமதியின்றி வெற்றி விழாவிற்கு திட்டமிட்டதே கூட்ட நெரிசலில் உயிரிழக்க காரணம். விராட் கோலியின் வீடியோ அழைப்பை குறிப்பிட்டும் குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய கர்நாடக அரசு. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். மொத்த வாக்காளர்களில் குறைந்தபட்சம் 40% பேரை திமுக உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் குறைந்தபட்சம் 30 விழுக்காடு உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர் இலக்கை 40% அதிகரித்திருக்கிறார். காவிரி டெல்டா பகுதிகளை பாதுகாத்தது அதிமுக அரசுதான் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் ரோட் ஷோ சென்றவாறு பொதுமக்கள் முன்னிலையில் பேசிய எடப்பாடி பழனிசாமி காவிரி நதிநீர் உரிமையை மீட்டெடுத்தது அதிமுக அரசு என்றும் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது திமுக என்றும் கூறினார். ஆட்சியில் இருக்கும்போது உங்களுடைய நிலத்தை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு சுமூகமாக இருக்கும் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக கூட்டணியை வெற்றி பெற வைக்கும் பொறுப்பு தங்களுக்கு உண்டு என்றார். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அந்த கூட்டணியை வலுப்பெறச் செய்வதும் அதை வெற்றி பெறச் செய்வதும் எங்களுக்கான பொறுப்பு.
மக்களவைத் தேர்தலின் போது நெல்லை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவாக பணப்பட்டுவாடா செய்ய பாஜக நிர்வாகிகள் SR சேகர், கேசவ விநாயகம், கோவர்தன் உதவியது சிபிசிஐடி விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை விரைவு ரயிலில் சோதனை நடத்திய போது கணக்கில் காட்டப்படாத 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு குறித்து சிபிசிஐடி விசாரணை நடத்திய நிலையில் பாஜக நிர்வாகிகள் உதவியது கால் ரெக்கார்டர் மூலம் உறுதி செய்யப்பட்டதாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டணி ஆட்சி என அமித்ஷா கூறியதில் மாற்று கருத்து இருந்தால் அவரிடமே அதிமுக பேசலாம் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமித்ஷா கூறுவது தனக்கு வேதவாக்கு என்றார். இதுல அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பா அவங்க அமித்ஷாஜியோட பேசலாம், கண்டிப்பா அவங்க பேசி ஒரு முடிவெடுக்கலாம். ஆனா என்னுடைய தலைவர்கள் சொல்லாதவரை நான் எப்படி கட்சி எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட்ல இருந்து பின்னாடி போக முடியும்? கீழடி அகழாய்வு அறிக்கையில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது என தொல்லியல் துறை இயக்குநர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் ஆய்வறிக்கையில் எழுத்துப்பிழை இருந்தால் சரி செய்து தருவதாக தெரிவித்தார். அந்த ஆய்வில் கிடைச்சத டாக்குமெண்ட்ரி ப்ரூஃபோட முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணி சொன்னதை மாற்ற நம்ம என்றைக்குமே மாற்ற முடியாது. அதுக்கு மாற்றினா திரும்பத்தான் ஒரு எஸ்கியூஷன் பண்ணணும்னு அவங்க சொன்னாங்க. இதுதான் இயல்பு. கீழடி தொடர்பாக அமர்நாத் ராமகிருஷ்ணன் கண்டறிந்த உண்மையை நீர்த்து போகச் செய்வதற்கான முயற்சி நடப்பதாக மதுரை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் சு வெங்கடேசன் குற்றம் சாட்டியிருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்த அவர், அமர்நாத் ராமகிருஷ்ணன் நெஞ்சை கிடித்து நேர்மையை வெளிப்படுத்தியிருப்பதாக கூறியிருக்கிறார். நீங்க என்ன எவ்வளவு வேட்டையாடினாலும் என்னுடைய கண்டறிதலில் நான் உண்மையா இருப்பேன் அப்படின்ற அவருடைய நேர்மையை ஏறக்குறைய நெஞ்சை கிழிச்சு வெளிப்படுத்துறது மாதிரியான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். காவல்துறை அலுவலக வாகனத்தை பறித்ததால் மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு டிஎஸ்பி நடந்து சென்றது சர்ச்சையான நிலையில் உயரதிகாரிகள் தன்னை டார்கெட் செய்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தான் நடந்து சென்றது குறித்து செய்தி வெளியான பிறகே தனது காரை திருப்பி தந்ததாகவும் சுந்தரேசன் கூறியுள்ளார். ஆனஸ்டிக்கு, என்னுடைய நேர்மைக்கு, என்னுடைய இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் நான் செஞ்ச பணிக்கு 11 மாசம் நான் இந்த மாவட்டத்தில் செஞ்ச பணிக்கு அப்படிதான் என்னை சஸ்பெண்ட் பண்ண பண்ணிட்டு போங்க. நோ பாதரேஷன் அட் ஆல். ஆனா இதுக்கு பின்னாடி 2 உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த பேரை சொல்றதுக்கு அந்த உயர் அதிகாரிகளுக்கே தெரியும். 2 உயர் அதிகாரிகள். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று முதல் 4 நாட்கள் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று முதல் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை மிக கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேனி, திண்டுக்கல், திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூரில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. விழுப்புரம், திருவண்ணாமலை, தேனி, தென்காசியிலும் நாளை கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் வரும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தேனி, திண்டுக்கல், தென்காசியில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணித்துள்ளது.